வெல்கம் துளசிமணி மெமோரியல் கார்டன். நீங்கள் வந்து சென்டரில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் உள்ளே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபுல்லாக ஆக்சிஜன் பூரா இதில் கிடச்சிடும். இது வந்து ஒரு டவரில் வந்து 16 செடி வைக்கலாம். 4 ரேக் இருக்குது. ஒவ்வொரு ரேக்கில் 4 செடி, மொத்தம் 16 செடி இருக்குது. இது வந்து இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 3 லட்சம் லிட்டரு. இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10% வந்து 3 டன் உள்ள ஃபிஷ்ஷு உள்ளே இருக்குது. இன்னொரு 2 or 3 monthஸில் வந்து இது வந்து 5 டன்னாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங்னு பேர் வச்சுருக்கோம். இந்த சிஸ்டத்தில் வந்து இன்டெகிரேட் ஃபார்மிங்கிலிருந்து மீன், கோழி, வாத்து, ஆடு இது எல்லாமே வளர்த்தி எடுத்துட்டு ஃபைனலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து உரமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த சிஸ்டம். இதில் வந்து நான் 4 தொட்டியை பயன்படுத்துகிறேன். ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு தொட்டி இது. இதில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து போர்வெல் தண்ணி வந்து உள்ளே விழுகும். இதில் வந்து 1 லட்சம் லிட்டருக்கு தண்ணி எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இதிலிருந்து தண்ணி வந்து 1 மணி நேரத்துக்கு 1500 லிட்டர் வெளியே போகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து 24 ஹவர்ஸும் போயிட்டே இருக்கும் வெளியே. 1 மணி நேரத்துக்கு 1500 லிட்டர்னா ஒரு நாளைக்கு வந்து 36,000 லிட்டர் வந்து இது இந்த தொட்டியிலிருந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து போர் ஓடியே இது எப்போவே ஃபுல்லாகவே இருக்கும், ஃபுல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் கரண்டே இல்லைனாலும் அந்த 1500 லிட்டர் வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து மீனை குஞ்சை வச்சு கொஞ்சம் வளர்த்துவோம். அப்புறம் வந்து ஒரு 2 மாதம் இதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் இதிலிருந்து மெயின் தொட்டிக்கு நாங்கள் கொண்டு போயிடுவோம். இதிலிருந்து 1500 லிட்டர் தண்ணி எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அங்கே அந்த பக்கம் இருக்குது, வாங்க காட்டுறேன். ரெண்டாவது தொட்டி இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தொட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜிலேருந்து 2வது தொட்டிக்கு இப்போ தண்ணி வருது பாருங்கள். அந்த 1500 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு கொடுக்குறது அதை அங்கே ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். அதுதான் இது வந்து ஒரு பெரிய வட்ட வடிவான தொட்டியாக அமைச்சிருக்கேன். இது வந்து இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 3 லட்சம் லிட்டரு. இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10% வந்து 3 டன் உள்ள ஃபிஷ்ஷு உள்ளே இருக்குது. இதில் என்னென்ன ரக ஃபிஷ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மிர்கால் அப்படிங்கிற ரகம் இருக்குது, கிஃப்ட் திலேபியா இருக்குது, அப்புறம் வந்து அடுத்து வந்து பனையேரி கெண்டை அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது, அப்புறம் சிசி காமன் கிராப்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகை உள்ளே இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 டன் 10க்கு வரும். இன்னொரு 2 or 3 monthஸில் வந்து இது வந்து 5 டன்னாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இப்போ அந்த மீன் வந்து வளர்கிறதுக்கு வந்து 2 தேவை. ஒன்று வந்து இதுக்கு உண்டான உணவு. இந்த உணவு வந்து பாருங்கள், இப்படி பரண் அமைச்சிருக்கேன். இந்த பரனுக்குள்ளே கோழியெல்லாம் உள்ளே விட்ருக்கேன். இந்த கோழியினுடைய எச்சம் வந்து அப்படியே டைரெக்டாக உள்ளே விழுந்துடும். இந்த கழிவு வந்து மீன் சாப்பிடும். இந்த கழிவு வந்து மீன் சாப்பிடும். மிச்சமாகிற கழிவை வந்து ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இந்த கழிவுலேருந்து டெவலப் ஆகும். மீனுக்குடைய மெயின் உணவே வந்து அந்த ப்ரோபயாட்டிக் தான். அதனால் வந்து மீனுக்கு தேவையான அத்தனை பாக்டீரியாவும் இந்த கோழி கழிவு, ஆட்டுக்கழிவு, சாணக்கழிவும் உள்ளே கொட்டுவோம். அது சேர்த்து இந்த இதில் ஃபுல்லாக டெவலப் ஆகும். அதனால் மீனுக்கு பூரித உணவு வந்து இதிலிருந்தே கிடச்சிடும். அப்புறம் வந்து அந்த மீனுக்கு உண்டான ஆக்சிஜன் இதில் வந்து ஏரேஷன்லாம் நாங்கள் பயன்படுத்துறதில்ல. அந்த 1500 லிட்டர் உழுது பார்த்தீங்களா, அந்த 1500 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு உழுதுட்டு இருக்கிறனால அந்த தண்ணி தான் வந்து இதுக்கு ஆக்சிஜனை ஃபுல்லாக கொடுக்குது. இப்போ வந்து இதில் 3 டன் ஃபிஷ் இருக்குதா சொன்னேன். இந்த 3 டன் ஃபிஷ்ஷு வந்து மீன் வந்து யூரின் போகும். அந்த யூரினில் அம்மோனியா இருக்கும். இதில் 3 டன் அடர்த்தியாக ஃபிஷ் இருக்கிறனால இதில் அடர்த்தியான அம்மோனியா இருக்கும். ஆக்சுவலாக பொதுவாக வந்து யூரியா வந்து அம்மோனியம் கேஸில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த அம்மோனியம் கேஸை நான் இயற்கையாகவே இதில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த 1500 லிட்டர் தண்ணி உள்ளே விழுகுது. இது வந்து இந்த மீனுக்கு தேவையான ஆக்சிஜனையும் கொடுத்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற அம்மோனியா கலந்த தண்ணியை அடிச்சுக்கிட்டு இதே 1500 லிட்டர் அடுத்த 3வது தொட்டிக்கு வெளியே போயிடும். இதுதான் இந்த 2வது தொட்டியினுடைய அமைப்பு. இந்த 2வது தொட்டியில் தான் ஃபுல்லாக மீனை வளர்த்துறது. இப்போ வந்து மீனுக்கு உண்டான ஆக்சிஜன் கொடுத்துருது, மீனுக்கு உண்டான உணவையும் இந்த 2வது தொட்டி கொடுத்துருது. எவ்வளோ தண்ணி உள்ளே வருதோ அவ்வளோ தண்ணி வெளியும் வரும். இதுதான் 2வது தொட்டியினுடைய வேலையே இதுதான். அப்போ வந்து ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணி மீன் கொடுத்துருது, அம்மோனியா ஜாஸ்தி ஆகாமல் அது தடுக்குது. இப்போ அம்மோனியா கலந்த அடர்த்தியான தண்ணி தான் வந்து 3வது தொட்டிக்கு வருது. இந்த 3வது தொட்டியில் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஏரேஷன் கொடுப்பேன். ஏரேஷன் கொடுக்குறப்போ அந்த அம்மோனியா வந்து அந்த ஆக்சிஜனோட கலந்து அது வந்து நைட்ரைட்டாக கன்வெர்ட் ஆகி யூரியாவாக கன்வெர்ட் ஆகிடும். இயற்கையாகவே நாங்கள் யூரியாவை இப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்.
அதனால தான் வந்து இதுக்கு வந்து ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங்னு பேர் வச்சுருக்கேன். அந்த எக்ஸஸ் கழிவு கீழே செடிமெண்ட் ஆகிற இதெல்லாம் வந்து என்பிகேவாக மாறி வந்துடும். இது வந்து யூரியாவாக கன்வெர்ட் ஆகிரும். இந்த தேர்ட் டேங்கில் ஃபுல்லாக ஏரேஷன் 24 hours ஏரேஷன் நடக்கும். இந்த ஏரேஷனில் வந்து நாங்கள் வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா, இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இஎம் கரைசல், இந்த மூணையும் மாற்றி நாங்கள் உள்ளே கொடுத்துட்டே இருப்போம். 24 hours ஏரேஷன் நடக்கிறதுனால அது ஃபுல்லாக என்ரிச் ஆகி ஊட்டமேற்றிய உரநீரை வெளியே வந்துடுது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் ஒரு உரத்தை தயாரிக்கவே முடியாது. இந்த மீனுக்கு வந்து நான் வந்து எந்த இன்புட்டும் கொடுக்கறதில்ல, எந்த உணவும் கிடையாது, எல்லாம் அந்த கழிவு தான். அப்புறம் அதில் தான் அசோலா ப்ரொடக்ஷன் இருக்குது, அசோலாவை உள்ளே போடுவோம். அதே மாதிரி கோழிக்கு அப்படி தான், எல்லாம் அசோலா தான். அசோலா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், உள்ளே போடுறோம். கோழிக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம், மீனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம். மீன் பாருங்கள் இப்போ 3 டன் இருக்குது, இன்னொரு 2 or 3 months அது 5 டன்னாக மாறிடும். இந்த தொட்டியில் வந்து உள்ள சாயில் இருக்குது. இந்த சாயிலுக்கு பேர் லிக்விட் சாயில்னு சொல்லுவோம். இந்த லிக்விட் சாயிலுங்கிறது நான் வந்து அது நானே டிசைன் பண்ணது. இந்த லிக்விட் சாயிலுங்கிறது வந்து கீழே லேண்ட் ஆகாது, ஃப்ளோட்லேயே இருக்கும், மேலேயும் வராது, சென்டரில் மட்டும்தான் நிற்கும். அந்த க்ரோ பேக்கில் வந்து ஜாஸ்தி வெயிட் ஏற்ற முடியாது. ஃபுல்லாக சாயில் ஏற்றணும் அப்படின்னா ஓவர் கனமாயிரும். அதனால் அந்த சாயிலை வந்து இங்கே கொண்டாந்துடணும். இங்கே கொண்டாந்துட்டு இதை ஃபுல்லாக ஏரேஷன் கொடுத்துட்டு இந்த எக்ஸஸ் வாட்டர் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக இதில் என்ரிச் ஆயிரும். இதில் வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம் இது எல்லாம் கொடுப்போம் உள்ள. இது வந்து ஃபுல்லாக ஏரேஷன் அந்த சாயிலோடு மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக ஏரேஷன் ஆகி அந்த சாயிலை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு என்ரிச்சான வாட்டர் மட்டும் தனியாக வரும். வந்து 2 HP மோட்டர் ஓடுது பாருங்க, தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. அந்த மேலே இருக்க இது வந்து ஒரு டவரில் வந்து 16 செடி வைக்கலாம். 4 ரேக் இருக்குது, ஒவ்வொரு ரேக்கில் 4 செடி, மொத்தம் 16 செடி இருக்குது. மேல் இருக்கிற ரேக்கில் தண்ணி விழுகுது. அந்த மேல் இருக்கிற ரேக்கில் ஃபுல்லாகிட்டு அப்புறம் அடுத்துக்கு வரும். ஃபைனலாக எல்லாத்துக்கும் நனைஞ்சிட்டு ஃபைனலாக இருக்கிற பைப்பில் கலெக்ட் ஆகி நேராக கலெக்ஷன் டேங்க் போயிடும். அதனால் வந்து இதில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி வேஸ்ட் ஆகாது, நியூட்ரன்ட்டு வேஸ்ட் ஆகாது. இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜ் இதில் வந்து 25 நாள் இப்படி வளர்ந்துடும். 25 நாள் வந்து இப்படி இதை எடுத்த செடியை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாட்டு எடுத்துகிட்டு இதில் வந்து மண்ணை எடுத்துக்குவோம், இப்படி வச்சுருவோம். இதில் 25 நாள் வச்சுருப்போம். 25 நாளுக்கு அப்புறம் இதிலிருந்து அப்படியே கமுத்துறோம்னா அப்படியே கலண்டு வந்துடும். இதை கொண்டு போய் வெர்டிகல் ஃபார்மிங் கொண்டு போயிடுவோம். அங்கே க்ரோ பேக்கு போயிடும். 50வது நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது 50 நாள் வளர்த்தியாச்சு, இனி பூ எடுக்கிற தருணம் வந்துருச்சு. இந்த டைமில் உடனே அங்கே லோட் பண்ணிடுவோம். லோட் பண்ணோடனே அது 10வது நாள் வந்து பூ எடுத்து காய் எடுத்துரும். 24 நாள் இருந்து அது காய் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விவசாயி வந்து தக்காளியை தொடர்ந்து பயிர் பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு ஏக்கராவில் வந்து 2 தடவை தான் பயிர் பண்ண முடியும். ஆனால் இந்த வெர்டிகல் சிஸ்டத்தில் 5 தடவை பயிர் பண்ணலாம். இதுதான் டெக்னாலஜி. இதில் வந்து இப்போ அடுத்து வந்து இதில் வந்து எவ்வளோ ஈல்டு ஜாஸ்தி பண்ணுறோம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தான் போயிட்டுருக்குது. அதான் உங்களோட அங்கே பார்த்தீங்க. இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டா எல்லாருமே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டியதான். இது தக்காளிக்கு மட்டும் இல்லை, கத்திரி, வெண்டை, எப்பவுமே வருஷம் முழுக்க அதில் ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சென்னை இருக்க மாதிரி ஏரியாலெல்லாம் வந்து இந்த வாகன புகைங்கிறது வந்து பெரிய அளவுக்கு போயிடுச்சு. இப்போ டெல்லியெல்லாம் கேட்கணுங்கிறதுல ரொம்ப சிரமம். இப்போ டெல்லி, சென்னை இருக்க மாதிரி அது டெல்லிக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் வேணும். இது ஒவ்வொரு வீட்டு இதுலேயும் இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான கீரையும் பிடிச்சிக்கலாம். அந்த ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியே உள்ளே உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து சென்டரில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour உள்ளே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபுல்லாக ஆக்சிஜன் பூரா இதில் கிடச்சிடும். இப்போ ஜப்பானியெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி கட்டி ஆக்சிஜன் ரூம் மாதிரி வச்சு அங்கே ஆக்சிஜன் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்ட்டு. இது வந்து இயற்கையாகவே கிடச்சிருது சிம்பிளாக. இது ஒன்றும் ரன்னிங் வரல. இது வந்து அந்த மீடியா உள்ள எதாவது மிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை அப்படியே வச்சுருக்கோம். அடுத்த தடவை வந்தீங்க அப்படின்னா எல்லா க்ரீன்ஸ் பூரா கீரை, எல்லா வகை கீரையும் இதில் இருக்கும். இந்த ரூம் வந்து ஆக்சிஜன் ரூம்னே சொல்கிறோம். ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், உங்களுக்கு புத்துணர்ச்சி. பசுமை உலகம் யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய தொழில்நுட்பம் வந்து மக்களை போய் சேர்றதை வந்து நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன். என்னுடைய சேவை வந்து மேலும் மக்கள் சேவைக்கு பயன்படணும். மேலும் இது போல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.